கொலை முயற்சியில் தப்பிய கணவரை வெறித்தனமாக கழுத்தை நெரித்துக் கொன்ற மனைவி. பிரேத பரிசோதனையில் சிக்கிய கொலையாளிகள். எங்கே நடந்தது? விரிவாக பார்க்கலாம். கோவை காலப்ப நாயக்கன் பாளையத்தில் லேத்துப்பட்டறை வைத்திருந்த பிரபு கடும் வயிற்று வலியால் 10 நாட்களுக்கு முன்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். 2 மகன்களுக்கு தந்தையான பிரபுவின் மனைவி லாவண்யா. கணவரை மருத்துவமனையிலிருந்து அழைத்து வந்த லாவண்யா ஜூலை 14ஆம் தேதி தனது கணவர் இறந்துவிட்டதாக உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக பிரபுவின் வீட்டிற்கு வந்த அவரது உறவினர்கள் இறுதிச் சடங்கை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் அப்போது ஒரு புதிய திருப்பம் நிகழ்ந்தது. பிரபுவின் உடலை பார்த்த அவரது தந்தைக்கு சந்தேகம் ஏற்பட அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்த புகாரை உடனடியாக விசாரித்த போலீசார் பிரபுவின் உடலை பிரேத பரிசோதனை செய்து இறப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கின்றனர். போலீசார் கண்டுபிடித்த அந்த உண்மைதான் வடவள்ளி பகுதி முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 10 நாட்களுக்கு முன்னர் பிரபுவுக்கு ஏற்பட்ட வயிற்று வலிக்கு காரணமே அவரது மனைவி லாவண்யாதான் என்பது தெரிய வருகிறது. தங்களுக்கே உரிய பாணியில் லாவண்யாவை விசாரித்த போலீசார் பல திடுக்கிடும் உண்மைகளை வெளியில் எடுத்துள்ளனர். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்ட பிரபு தனது நண்பரின் லேத்துப்பட்டறையில் பணிக்கு சேர்ந்துள்ளார். லாவண்யா அந்த பகுதி ஒன்றில் உள்ள பேக்கரியில் பணியாற்றி வந்துள்ளார். பேக்கரிக்கு வந்து சென்ற ரேவே கவுடா என்பவருக்கும் லாவண்யாவுக்கும் இடையே திருமணம் தாண்டிய உறவு உருவாகியுள்ளது. இந்த உறவுக்கு தடையாக இருந்த பிரபுவை தீர்த்து கட்ட ரேவே கவுடாவும் லாவண்யாவும் இணைந்து திட்டம் தீட்டியுள்ளனர். பிரபுவின் உணவில் எலிப்பாசனம் கலந்து கொடுத்துள்ளார் லாவண்யா. இதில் பாதிக்கப்பட்ட பிரபு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். சிகிச்சையில் உயிர் தப்பிய பிரபு வீடு திரும்பிய நிலையில் பிரபுவை கொல்ல எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்த காரணத்தால் பிரபுவை எப்படியும் கொலை செய்தாக வேண்டும் என திட்டம் தீட்டியுள்ளனர் ரேவே கவுடாவும் லாவண்யாவும். வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து ரேவே கவுடாவை வீட்டிற்கு வரவழைத்த லாவண்யா கவுடாவுடன் சேர்ந்து காட்டன் துண்டால் கழுத்தை நெரித்து கொண்டுள்ளனர். அதன் பின்னர் யாருக்கும் தெரியாத வண்ணம் பிரபுவை படுக்க வைத்துவிட்டு ரேவே கவுடா அங்கிருந்து கிளம்ப சிறிது நேரம் கழித்து கணவர் இறந்துவிட்டதாக அக்கம்பக்கத்தினரை சத்தம் போட்டு அழைத்துள்ளார் லாவண்யா. விஷம் வைத்து கொலை செய்ய முயன்று இயலாமல் போனதால் வெறித்தனமாக கணவரை கள்ளக்காதலனை வைத்து கொலை செய்திருப்பது வடவள்ளி பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. போலீசாரின் விசாரணையில் எல்லா உண்மையையும் ஒப்புக்கொண்ட லாவண்யாவையும் அவர் அளித்த தகவலின் பேரில் லாவண்யாவின் ஆண் நண்பர் ரேவே கவுடாவையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.